தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் எடப்பாடி சமாதான முயற்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் எடப்பாடி சமாதான முயற்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். தற்பொழுது தொண்டமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசு சட்டசபையில் நம்பிக்கை கோரிய போது எடப்பாடி கட்டளையை மீறி வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தனர். பின்பு எடப்பாடியுடன் சமாதானமானார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவருடைய மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் பதவிகள் பறிக்கப்பட்டன. சமாதானத்துக்கு பிறகு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கினார். ஆனால் SP வேலுமணியோ தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் நீக்கப்பட்ட தனது ஆதரவாளர்களுக்கும் மீண்டும் பதவி வழங்க வேண்டும் என்று கோரினார். ஆனால் எடப்பாடி கண்டுகொள்ளவில்லை. எடப்பாடி வழங்கிய துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க மறுத்தார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடிக்கு எதிராக ஆலோசனைகள் நடத்தி வந்தார். அவர் திமுகவில் இணையலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தரப்பில் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது SP வேலுமணி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. SP வேலுமணி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் கொங்கு மண்டலத்தில் அதிமுக முற்றிலுமாக காலியாகிவிடும். ஏற்கனவே கொங்கு மண்டலத்தை சார்ந்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலக்கி தமிழக வெற்றி கழகம் சென்று விட்டார். SP வேலுமணியும் சென்று விட்டால் அதிமுகவின் நிலை பரிதாபம். ஆகவே எடப்பாடி பழனிசாமி சமாதான முயற்சி மேற்கொண்டுள்ளார். SP வேலுமணி தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைய வேண்டாம் என்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு மீண்டும் பதவி வழங்கப்படும் என்றும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தற்பொழுது SP வேலுமணி எடப்பாடி பழனிசாமியின் தொடர்பை துண்டித்துள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் SP வேலுமணி தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.